டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கடையில் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் அதிகமாகும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸிபிஷனில் எப்படி நம்ம பொருட்காட்சியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே மக்களை கவர் பண்ணுற மாதிரி அடுக்கி வச்சுருக்கானோ, அதை பார்த்து வந்து தான் மக்கள் வந்து குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் எல்லோரும் வந்து கவர்ந்து பார்த்து வாங்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி தான் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும். நம்ம சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்க பண்ணுற ஒரு தவறான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நீட்னஸாக, க்ளீனஸாக அந்த மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கடினமான விஷயம் தான். பட் வந்து நம்ம நீட்னஸாக எல்லாமே வச்சா மட்டும்தான் எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரியாகட்டும், இல்லை பெரிய பெரிய டிமார்ட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாகட்டும், அவங்க வந்து மக்களை கவர் பண்ணி வாங்க வைக்கும். ஸோ அப்போ உங்கள் கடையில் வந்து நீட்னஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க. கண்டிப்பாக உங்கள் கடையில் வந்து கொஞ்சம் நீட்னஸாக எல்லாமே பொருட்களெல்லாம் நீங்கள் அப்படியே அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் பார்வையாக நிறைஞ்ச மாதிரி இருந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கனாலுமே உங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்னதை வேணால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து இப்போ செக்மெண்ட் வந்து இப்போ மாற்றிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இருந்த செக்மெண்ட்டே இந்த வேறு. இப்போ செக்மெண்ட் மாற்றினதுனால இப்போ ஓரளவு கொஞ்சம் எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இன்னுமே அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோதிரம் ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது கைக்கு நிறைஞ்ச மாதிரி வாங்கி வெளியே போட்டு போகிறதுக்கும், சும்மா சின்னதாக வாங்கி போட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையை வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்ச மாதிரி வைங்க. உங்கள் கடையை ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி மக்களுக்கு காட்டினா, ஓ இந்த கடையில் எல்லா பொருளுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க. அதே மாதிரி நீட்டாக அடிக்க வைங்க. அந்த கொஞ்சமாக இருந்தாலும் நீட்டாக அடிக்க வைங்க. ஏதோ தானமோ அப்படின்னு சொல்லி வைக்காமல் நீட்டாக அடிக்க வச்சாலே உங்களோட சேல்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது நீங்களே உங்கள் கண்ணால் நீங்களே தெரியும். உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸை வந்து டைப் பண்ணி பாருங்கள் கடைக்காரங்கள்லாம். கண்டிப்பாக